நம்ம கம்பெனி நேம் வந்து எனர்ஜி கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், கோயம்புத்தூர்ல ஆவரம்பலத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. கமர்ஷியல் ஃபுட் மெஷினரிஸ் மேனுஃபேக்சருங்க. வெஜிடபிள் கட்டர், பொட்டேட்டோ பீலர், டில்டிங் வெட் கிரைண்டர், ஆர்டினரி வெட் கிரைண்டர், சிக்கன் பதர் மிஷின், கிளீனிங் மிஷின், இது எல்லாமே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ யாருக்கெல்லாம் நம்ம பண்ற மிஷின் ஒர்க் அவுட் ஆகும், உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேண்டீன் வச்சிருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, மண்டபம், தொழில் பண்றவங்க, அதை மாவரிச்சு சேல் பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே தேவையான அந்த மிஷினரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க பெஸ்ட் குவாலிட்டியில பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டி ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பெஸ்ட் குவாலிட்டியில. இப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெஜிடபிள் கட்டர். ஒரு மணி நேரத்துக்கு 120 கிலோ வெஜிடபிள் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த மிஷின் வேணும்? ஏற்கனவே கையில கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து மேன் பவர், இப்போ வந்து மேன் பவர் ரொம்ப டிமாண்ட் இருக்குது. மேன் பவர்ங்கிறப்ப சம்பளம் நல்லாவே சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த நிலையெல்லாம் போகணும்னாக்கா நீங்க அதை கட் பண்ணிக்கலாம். அழகா ஒரு வெங்காயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை வெங்காயமே கட் பண்ணிக்கலாம் 1 ஹவர்ல. அதுல வெங்காயம் வெட்டலாம், உருளைக்கிழங்கு வெட்டலாம், கத்திரிக்காய் வெட்டலாம், இது எல்லாமே கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லைஸும் பண்ணிக்கலாம். டைசர் போட்டோம்னாக்கா சின்ன சின்ன கட்டமா வந்துகிட்டு இருக்கும். பொரியலுக்கு கட் பண்ணிக்கலாம், தேங்காயும் துருவிக்கலாம். இந்த பேக்கரி உள்ளவங்களுக்கு எல்லாம் தேங்காய் துருவிக்குவாங்க, அவங்களுக்கு எல்லாம் தேவைப்படும். அதுல தள்ளுவண்டி கடையாரங்களுக்கு பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் போடுறவங்க, முட்டைகோஸ் எல்லாம் வெட்டுவாங்க. அதுபோல இந்த அல்வா செய்யறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த பூசணிக்காய் வெட்டுவாங்க, பூசணிக்காய் சொரக்காய் வெட்டுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ற ரேஞ்சுக்கு துருவுறதெல்லாம் இருக்குது. நம்ம பிங்கர் இருக்குது, துருவல் இருக்குது, ஸ்லைசிங் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரண்ட் பெருசா இழுக்காது. ஆர்பிசி மோட்டர் தான் நம்ம யூஸ் பண்றோம், காப்பர் மோட்டர் தான் யூஸ் பண்றோம். மோட்டருக்கு 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்கும். எனர்ஜி சேவும் இருக்குது. நமக்கு பெஸ்ட் குவாலிட்டி இருக்குது. 1.2 ஸ்லைசர். இப்ப வெங்காயமும் தக்காளியும் இதுல வந்து எப்படி வெட்டுறோம்னு சொல்லிட்டு நம்ம டெமோ பார்க்க போறோம். இதுதான் இப்போ 1.2 ஸ்லைசர்ல வெட்டி இருக்கிறோம். இது வந்து 1.2 ஸ்லைசர்ல இப்போ தக்காளி கட் பண்ணிருக்கோம். 1.2 ஸ்லைசர் திக்னஸ் அளவுக்கு இது வந்து கட் பண்ணி கொடுக்கும். இதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 1.2 ஸ்லைசர் இருக்கு, 3mm ஸ்லைசர் இருக்குது, 6mm ஸ்லைசர் இருக்கு, 10mm ஸ்லைசர் இருக்கு, 14mm ஸ்லைசர் இருக்குது. இப்போ வந்து தக்காளி 3mmல வெட்ட போறேன். திக்னஸ் அளவுக்கு தக்காளி வெட்டும். பொரியலுக்கு வேணும்னு சொன்னாக்க உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட்டு, இதுதான் டைசரு. இந்த அளவுக்கு நம்ம கட்ட ரேஞ்சுக்கு நம்ம கட் பண்ற மாதிரி தான், பொரியல் கட் பண்ற மாதிரி தான் இது ரெண்டையும் நம்ம போட்டுக்கணும். பிளேட் இப்படி போட்டுறணும். அதுக்கு மேலே டைசர். உருளைக்கிழங்கு வெட்டி இருக்கிறோம். இது வந்து பொரியலுக்குள்ள வேணும்னாக்க அந்த அளவுக்கு பொரியலுக்கு அழகா கட்டமா வெட்டும். டைசர்ல 7mm, 10mm, 15mm, 20mm இருக்குது. அதுபோல துருவல்ல வந்து 3mm இருக்கு, 6mm இருக்கு, 9mm இருக்குது. அதுபோல பிங்கர்ல வந்து 3 சைஸ் இருக்கு. 3mm, 6mm, 9mm இருக்குது. கேள்வி இருக்கலாம், இந்த மிஷின் ஸ்பேர் கிடைக்குமா அப்படிங்கிறது, வேற மற்ற ஸ்லைசர்ல கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். இது இந்த மிஷினை மட்டும் இல்ல, நம்ம மேனுஃபேக்சர் பண்ற மிஷின் எல்லாருக்குமே ஸ்பேர் இருக்கு, சர்வீஸும் இருக்குதுங்க. சர்வீஸ் சப்போர்ட் இருக்குது, ஸ்பேரும் கிடைக்கும் உங்களுக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, நம்மளுடைய பிசினஸ் ஆல் ஓவர் இந்தியா, அதெல்லாமே எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க.